Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது சபையையும் நிச்சயமாய் அவர் கட்டுவாராக. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிச்சயம் நம்மோடு பேசுவாராக. ஆமென். இன்றைக்கும் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறதான ஊட்டி பகுதியில் சர்ச் ஆஃப் காட் சபையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சபையில் எந்தெந்த ஜெப நாட்கள் இருக்கோ, ஒன்று நான் அழைக்கப்பட்டு அவர் வந்துடுவார், இல்லை தற்செயலாக அவரே இங்கே வந்துடுவார். ஆனாலும் இது வரைக்கும் நம்முடைய சபையில் வந்து எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதனால் அவருக்கான அறிமுகம் தேவைப்படாது. ஸோ அதனால் ஊழியரை கரங்களை நம்ம வரவேற்கலாமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த 34வது நாளுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நம்புகிறேன் இது தேவன் உண்டு பண்ணின நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தாசனுக்கும் அவருடைய மனைவிக்கும் சபையார் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துதலையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் சர்வே பண்ணுறது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கே தவிர சமாதானத்தை தேடி தேடி எங்கே தான் நம்ம போனாலும் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை தருகிறது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கடினமாக இருக்குது. எப்போ எல்லாத்தையும் நம்ம மறக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரோட சமூகத்துக்கு நம்ம எப்போ வர்றோமோ அப்போ தான் இந்த உலகத்தின் கவலைகளை நம்மளால் மறந்து தன்னை அறியாமல் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எங்கே போனாலும் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. அல்லேலூயா. சர்வே பண்ணுறது ஒரு பயங்கரமான காரியமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நம்மளை தாங்கி நடத்துகிறது. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம், வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம், அதில் 2வது அதிகாரம், அதில் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்னைக்கு 52 நாள் ஜெபம் நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை என்ன அப்படின்னா, நாம் கட்டப்பட வேண்டும், நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பது இந்த ஜெபத்தின் ஒரு நோக்காக இருக்கிறது. நான் நம்புகிறேன் தேவனுடைய சமூகத்தில் நம்ம செலவிடுகிற நேரங்கள் அது ஒரு நாளும் வீணாகாது. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இந்த 52 நாட்கள் கட்டப்படணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தில் கலந்து கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் தேவன் நிச்சயமாக கட்டுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே அவர்கள் எழுந்து கட்டுவோம் மாறுங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி. இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு எருசலேமின் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போது ஒரு மனிதன் அந்த அலங்கத்தை கட்டும்படியாக, அந்த இடிக்கப்பட்ட எருசலேமின் வாசல்களை கட்டும்படியாக ஒருவன் எழும்புகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில்
இடிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் இருக்கிறது. இடிக்கப்பட்ட அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். சுட்டெரிக்கப்பட்டது போல வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை அனுபவிக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். இந்த நாட்கள் அது மாத்திரமல்ல, சபைகளும் எப்படிப்பட்ட சபைகளாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் அநேக சபைகள் காணப்படுகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, இந்த நெகேமியா என்கிற ஒரு மனிதன் அவன் எழும்பி ஒரு கூட்டத்தை அவன் திரட்டுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. இதில் நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு, அந்த சுட்டெரிக்கப்பட்ட மதில்களை அவன் கட்டுவதற்கு ஒரு கூட்டம் எழும்பலை, முதலாவது ஒரு மனிதன் எழும்புகிறவனாய் அவன் காணப்படுகிறான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் ஒரு கூட்டமாக இருந்தால் தான் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு கிடையாது. தேவனுடைய பார்வையில் ஒரு கூட்டம்தான் ஜெயத்தை பெற முடியும் சொல்லி கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மனிதன் உண்மையாக நின்னா போதும், அவன் மூலமாக தேவன் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன், இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நெகேமியா ஒரு மனிதன் எழும்பினது போல இன்னைக்கு கர்த்தர் நம்மை அவர் எழுப்புகிறவராக இருக்கிறார். உங்களை கொண்டு இடிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறாரு. இன்னைக்கு உங்களை கொண்டு இடிக்கப்பட்ட அநேகருடைய சூழ்நிலையை என் தேவன் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில் கூட்டம் பெருசாக தெரியலாம், மனுஷனுடைய பார்வையில் ஆட்கள் பெருசாக தெரியலாம். இன்றைக்கி இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, தனியாக இருக்கும்போது அவங்க பலவீனமாக உணர்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கும்போது ஒரு பலம் அவங்களுக்கு கடந்து வருது. ஏன் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் என்ன செய்யுது, அவங்களுக்கு கடந்து வருது. இன்றைக்கி கூட நான் பாஸ்டர் மாட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் எங்கே போனாலும் உங்கள் பாஸ்டர் நான் கூடவே இழுத்துட்டு போயிடுவேன். இப்போ இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கே போனாலும் என்ன செஞ்சிருவேன்னா அவரை கூப்பிட்டு இழுத்துட்டு போயிடுவேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இப்படி மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்கு என்னன்னு கேட்க மாட்டார். சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவார். சென்னைக்கு போகலாம் அப்படின்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து அவர் எதுக்கு இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு என் கூட வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் என் கூட இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் என்ன செய்யுது, நமக்கு வருது. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. மனுஷர்களை திரட்டி கொண்டு, நான் மனுஷங்களை ஒரு 10 பேரை வச்சுட்டு நான் தைரியமானவன், நான் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி அநேகர் இந்த பூமியில் ஜீவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக கூட்டம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எதை தெரியுமா பார்க்குறாரு? கூட்டத்தை பார்க்கல, உண்மையாக எழும்பி நிற்கிற ஒரே ஒரு மனிதனை என் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த எருசலேம் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, இந்த எருசலேமின் இடிக்கப்பட்ட அந்த சுட்டெரிக்கப்பட்ட அந்த வாசல்கள் கட்டப்படுவது மாத்திரமல்ல, வேதத்தில் எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஒரு ஆசீர்வாதம் வேதத்தில் உண்டாகுது அப்படின்னா, ஒரு நன்மை வேதத்தில் உண்டாகுது அப்படின்னா, அதற்கு பின்பதாக ஒரு கூட்டம் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நபர் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நான் நம்புகிறேன், இந்த 52 நாள் ஜெபத்தினுடைய அந்த கட்டப்படுதலை இங்கே இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கலையே, 1000 பேர் வரலையே, 100 பேர் வரலையே, 500 பேர் வரலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த 52 நாள் ஜெபத்தை தேவன் உங்களை கொண்டு அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த 52 நாள் ஜெபத்தின் ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் உங்களை கொண்டு அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த ஒரு மனுஷர் நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களை கொண்டு தான் கர்த்தர் கட்ட போகிறாரு. உங்களை கொண்டு தான் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி சில பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, உன்னால் என்ன செய்ய முடியும், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமே படமாட்ட, நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லி நம்மளை பார்த்து அநேகர் சொல்லியிருக்கலாம். ஆனால் மனுஷங்க நம்ம என்ன விதமாக நம்ம சொன்னாலும் நம்ம எடுத்து பயன்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அந்த 6 கற்சாடிகளை ஆண்டவர் முத அற்புதம் செய்யும்போது அந்த 6 கற்சாடிகள் வெளியில் கடந்த கற்சாடிகள். அது எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னா, யூதர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவுவதற்கு அது பயன்படுத்தப்படும். அப்போ அந்த கற்சாடி எங்கே இருக்கும்?
வெளியே வாசலில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. இப்போ அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும். கல்யாணத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே, திராட்சரசம் குறைஞ்சு போயிடுச்சு, பெரிய பெரிய பாத்திரங்களெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? உள்ளே இருக்கிற பாத்திரம் எனக்கு தேவையில்லை, வெளியே ஓரமாக ஒரு பாத்திரம் இருக்குல்ல, யாருமே மதிக்கப்படாத ஒரு பாத்திரம் இருக்குல்ல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் இருக்குல்ல, அதை கொண்டு வான்னு சொல்லியிருக்காரு. அப்போ சீசர்கள் என்ன யோசிப்பாங்க? போயும் அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஏன்னா அது வெளியே கிடக்கு, ஒரே தூசியாக இருக்குது, ஒரே குப்பையாக இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குன்னே தெரில, ஓட்டையாக இருக்கா, எப்படி இருக்கானே தெரில, அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருன்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது, ஒன்றுமே உபயோகமாகாத அந்த பாத்திரத்தில் கூட ருசியுள்ள திராட்சை ரசத்தை என் ஆண்டவரால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, அநேகர் உங்களை புறக்கணித்தாலோ, உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாலோ, நீ வேஸ்ட்டுன்னு சொல்ல நம்மளை ஒதுக்கி வைத்தாலோ, நம்ம எடுத்து பயன்படுத்துகிற என் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில், அநேக நேரங்களில் நம்ம தனித்து விடப்பட்டது போல் இருக்கும். உதவி செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க, நம்மளை தூக்கி நிறுத்த ஆள் இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டையான்னு கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தனிமையில் விடப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ யாருக்கு பலவீனம் வருது அப்படின்னா, நான் தனியாக நிற்கிறேன்னு யோசிக்கிறோம்ல, அவங்களுக்கு தான் ரொம்ப பலவீனம் வரும். வெளிப்பிரகாரமும் சரி, உள்ளே இருக்க டிப்ரெஷனும் சரி. அல்லேலூயா. இந்த டிப்ரெஷன் வந்து போகவே மாட்டேங்குது எங்கே போனாலும். அநேகர் கூட இருந்தாலும் டிப்ரெஷன் இருக்குது, தனியாக இருந்தாலும் டிப்ரெஷன் இருக்குது. ஆனால் தனியாக இருக்கிற டிப்ரெஷன் வந்து நம்மளை என்ன செய்யுது? ஒன்றும் இல்லாமல் போட்டு அந்த நிலைமைக்கு ஆளாக்குது. அப்போ தனியாக இருக்கிறவங்க ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருக்கணும். அவங்க நம்ம என்ன யோசிப்போம்? நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், மனிதர்கள் ஒத்தாசையை காட்டிலும், மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறதை காட்டிலும், தேவன் நம்மோடு இருக்கிறது நமக்கு பலமாக இருக்கிறது. அதை நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நான் தனியாக இருக்கேன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது என்ன செய்ய மாட்டேன்றோம்? உணர மாட்டேன்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், கூட்டத்தை விட தனியாக ஆண்டவரோடு நீங்கள் கூட இருந்து பாருங்கள், அவரை உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், நீங்கள் தனிமையாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் தனிமையாக வேதவசனம் வாசிங்க, நீங்கள் தனிமையாக ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, தனிமையாக நீங்கள் ஆண்டவரோட நேரத்தை செலவிடுங்க. அதற்கு பின்பதாக நமக்குள்ளே வருகிற பலம் அது வேறு மாதிரி கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதனால் தனியாக இருக்கும்போது நேரத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்த பாருங்கள். ஆண்டவர் உங்களை தனிமையின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னா, ஒரு மனுஷியா ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னா அதை உபயோகப்படுத்த பாருங்கள். அந்த நாட்கள் போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த நாட்கள் கடந்து வராது. அல்லேலூயா. இந்த பூமியில் அநேக சூழ்நிலைகள் இருக்குது. கணவன் சில வேளையில் தனிமையாகலாம், மனைவி சில வேளையில் தனிமையாகலாம். நம்ம எல்லாருமே இருந்து சில சூழ்நிலைகள் ஆண்டவரே நம்மளை தனியாக பிரித்து கொண்டு போவார். ஏன் தெரியுங்களா? அந்த தனிமையின் பாதையில் ஆண்டவரோடு நம்ம கூட இருக்க அவர் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கூட்டத்தை காட்டிலும் ஒரே ஒரு மனுஷன், உண்மையாக எழும்புகிற மனுஷன் இருந்தால் போதும், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில், சபையில், குடும்பங்களில் என் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், எசேக்கியேல் நினைக்கிற 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, சுவரை அடைக்காதபடிக்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்போது வேதவசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, சுவரை அடைக்காதபடிக்கும் ஒரு கூட்டத்தை தேடினேன்னு என்ன செய்யலை? வசனம் சொல்லலை. ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு முடிவெடுக்க போகிறோம். இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நான் இருக்க போகிறேன். தேசத்தை அழிக்காதபடி இந்த திறப்பில் நான் ஒருவன் நிற்க போகிறேன். தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நான் ஒருவன் நிற்க போகிறேன். என் சபைக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வேலைக்காக, யார் வந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, நான் ஒருவன் நிற்க போகிறேன். என்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு என் கர்த்தர் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய என்னன்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. சில நேரத்தில் அவங்க பாஸ்டர் சொல்லுவார், இன்னும் எப்போ முந்தானேத்து கூட சொன்னார்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், எங்கள் நீலகிரியில் வந்து 12-13 சர்ச் ஆஃப் காட் சர்ச் இருக்கும், என்ன தாராபுரத்தில் வந்து ஒரே ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒன் மேன் ஆர்மி அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை,
அதை சமாளிக்கத்தக்கதாக பலனை கர்த்தர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போது ஒரு மனுஷனுடைய பலம் என்னன்னு சொல்லி நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நம்ம தனிமையில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம சில விதத்தில் தனிமையாக பிரிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பாதைகளை நம்ம நடத்துகிறாரு. அந்த பலம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறனாலையோ இல்லை சத்தான ஆகாரங்களை உண்ணுகிறதுனாலையோ கிடையாது. நாம் தனிமையாக இருந்தாலும் அந்த பலம் எங்கேருந்து வருதுன்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால, அவர் நம்மை நடத்துகிறதுனால, அவர் நம்மை பலப்படுத்துகிறதுனால தான் அந்த பலன் வருகிறது. தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது, ஆண்டவர் இல்லாமல் என்னால் எல்லாம் செஞ்சிட முடியும்ன்ட்டு. சில கூட்டம் அப்படி இருக்குது. ஆண்டவரும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவரும் தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது யோவான் 15வது அதிகாரத்தில், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கி எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கனால தான். நம்ம உட்காடுறோம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கனால தான். பேசுகிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கனால தான். சிரிக்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கனால தான். டிப்ரெஷன் வருகிற நேரத்துலையோ நம்ம எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதுவும் நம்ம கூட, ஆண்டவர் நம்ம கூட இருக்கனால தான். அல்லேலூயா. அப்போ தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது, நான் தனிமையாக என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இன்னொரு வேதவசனம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டில் இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அது உட்படாது. ஆண்டவர் இல்லாமல் நீ என்ன உயரத்துக்கு போனாலும் நீ நிலை நிற்க மாட்ட. ஆண்டவர் இல்லாமல் நீ எதை தொடங்கினாலும் அந்த காரியம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்கள் கூட இருக்க இருக்க, ஆண்டவரோடு நீங்கள் இருக்க இருக்க அவர் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இப்படியாக இன்னும் என்ன வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் எல்லாம் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. நல்லா கவனிக்கணும். 5:12 ரோமரில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாவம் உலகத்துக்கு வந்தது யாரால் வந்துச்சு? கூட்டமாக இருந்தனால வந்துச்சுன்னு சொல்லுகிறதா, இல்லை ஒரே மனுஷனால் வந்துச்சுன்னு சொல்லுகிறதா? வசனம் சொல்லுகிறது ஒரே மனுஷனால் இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது. வாசிக்க வேண்டாம். அதே 5:18 வாசிக்கும்போது, ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே ஆக்கினை என்ன செஞ்சதா இந்த பூமியில் வந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே 5:19 சொல்லுகிறது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு மனுஷனால் என்னென்ன நடக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனால் மரணம் வருது, ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசிக்குது, ஒரு மனுஷனால் ஆக்கினை உலகத்துக்குள்ளே வருது, ஒரு மனுஷனால் நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனால் என்னென்ன செய்ய முடியுது பாருங்க. அந்த ஆதாம் என்கிற ஒரே ஒரு மனுஷனை நிமித்தமாக இந்த முழு உலகத்திற்கும் என்ன செஞ்சது? பாவம் இந்த பூமியில் பிரவேசித்தது. அப்போது ஒரு மனுஷனால் இந்த உலகம் முழுவதும் பாவத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆக்கினை இந்த பூமியில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னா, ஏன் ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவரால் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியாது? உங்களையும் என்னையும் கொண்டு ஏன் கர்த்தரால் சபையை கட்ட முடியாது? உங்களையும் என்னையும் கொண்டு ஏன் தேசத்தை பாதுகாக்க முடியாது? ஒரு மனுஷனை கொண்டு உங்களையும் என்னையும் கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதத்தை ஏன் தர முடியாது? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ஒருவனாக இருக்கிறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒருவனாக இருக்கிறேன், என்னையெல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாரா? நான் ஒருவனாக இருக்கிறேன், அதை செய்கிறதுக்கு எனக்கு எந்த பலமுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் யோசிக்கிறவராக இருக்கிறோம். அதே 5:19 நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 5:19 நல்லா கவனிக்கணும். அன்றியும் கீழ்ப்படியுமாயினாலே பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். வசனம் 2 காரியத்தை சொல்லுது. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் இந்த உலகத்தில் ஆக்கினை பாவம் பிரவேசித்தது. ஒருவர் கீழ்ப்படிந்தார், அதனால் என்ன நடந்தது? அநேகர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அந்த ஒருவர் யார் அப்படின்னா
இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போது ஒருவனுடைய பலம் என்னவென்று சொல்லி நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் தனியாக தானே இருக்கிறேன், ஒருவனை போல் இருக்கிறேன், ஒருத்தியை போல் இருக்கிறேன், நான் என்னத்தை போய் ஜெபம் பண்ணுறது, ஒருவனை போல் இருக்கிறேன், நான் என்னத்தை போய் நான் பைபிள் வாசிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்காமல் ஒருவன் எழும்பும் பொழுது அதற்கு பின்பதாக அநேக ஜனங்கள் எழும்பி சபையை கட்டுகிறதற்கு என் கர்த்தர் அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம், நோவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அவனுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு நோவாவை குறித்து, அந்த காலத்தில் நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நோவாவின் ஒருவன் நிமித்தமாகத்தான் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய மருமகன்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ளே காக்கப்பட்டாங்க. அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாங்களா? எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 6 அதில் 9 வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. யாரு? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கே ஒரு மனுஷனை பற்றி சொல்லுதா இல்லை ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லுதா? ஒரே ஒரு மனுஷனை பற்றி தான் சொல்லுது. இப்போ நோவாவுடைய மனைவி எப்படி இருந்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது, நோவாவுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி தெரியாது, நோவாவுடைய பிள்ளைகளை கட்டிக்கிட்டவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருக்கான்னா, கர்த்தருக்கு முன்பதாக அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் கர்த்தருக்கு முன்பதாக அவன் உத்தமனாக இருக்கிறான். அந்த நோவா என்கிற ஒருவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். இது நிமித்தம் என்ன நடக்குது? அந்த ஒருவன் நிமித்தமாக 8 பேர் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அந்த ஒருவன் நிமித்தமாக அநேக மிருகங்கள் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறது. அந்த ஒருவன் நிமித்தமாக அடுத்த சந்ததி உருவாகுது. அவன் ஒருவன் நிமித்தமாக இந்த பூமி திரும்பவும் கட்டப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் நம்புகிறேன், ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாக இருக்கும் பொழுது, ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கும் பொழுது, அவனை கொண்டு வேறொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார், வேறொரு துவக்கத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், உங்கள் ஒருவரை நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, உங்கள் ஒருவரை நிமித்தமாக உங்களுடைய சபையை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நோவாவுடைய சம்பவத்தில் ஒரு காரியத்தை யோசிக்கணும். நோவா பேழைக்குள்ளே போகிறாரு. பேழைக்குள்ளே போகும்போது இந்த பூமி முழுவதும் பாவத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கு. நோவா பேழைக்குள்ளே போகும்போது இருந்த அட்மாஸ்பியர் வேறு. அல்லேலூயா. இப்போ 40 நாள் மழை பெய்யுது, தண்ணி தங்குது, அரராத் மலையில் பேழை நிற்குது. இந்த தண்ணி குறைய 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 அதுக்கப்புறமா அந்த பேழை நின்னதுக்கப்புறமா நோவா அந்த கதவை திறக்கிறாரு. எல்லாருமே அந்த பூமியில் காலை வைக்கிறாங்க. இப்போ நோவா பேழைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக இருந்த அந்த பூமியோட அட்மாஸ்பியர் வேறு. பாவம், அக்கிரமம், அநேக காரியங்கள் சூழ்ந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்து திரும்பவும் வேறொரு அந்த பூமியில் கால் வைக்கும்போது வேறொரு அட்மாஸ்பியரை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நோவா ஒரு புதிய பூமியை பார்க்குறாரு. பாவம் இல்லாத ஒரு பூமியை, அக்கிரமம் இல்லாத பூமியை, தேவன் பிரியப்படுகிற ஒரு பூமியை அங்கே நோவா பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாக இருக்கும்போது, ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கும்போது அவனை அவனுடைய சந்ததியும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் குடிக்கிற கணவனார்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மனைவிகள் இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்க இருக்காங்களே பாஸ்டர், ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, அவங்கள வச்சு தான் தாயும் கஷ்டப்படுறாங்க, தகப்பனும் கஷ்டப்படுறாங்க. சில நேரத்தில் எனக்கு கால் வரும். என்னன்னு கேட்கும்போது, பாஸ்டர் என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், என் பையன் இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அவங்க குடும்பத்தில் அந்த சகோதரி மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. என் கணவனார் பார்த்தா குடிச்சிட்டு ஒரே அடியாக வைக்கிறாரு, என் பிள்ளைகளை பார்த்தா கீழ்ப்படியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு என்ன செய்வாங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்களுடைய பாரத்தை தெரிவிப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் குடிக்கிற கர்த்தர் பாதுகாக்கிறாரு? அல்லேலூயா. ஏன் சேட்டை பண்ணுற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறாரு? அல்லேலூயா. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, இவன் கையை கால் முறிஞ்சு போக
இவன் எப்போ பார்த்தாலும் வந்து குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆண்டவருக்கு கண் இல்லையா, அது இல்லையா, நான் ஒரு ஆள் தான் சர்ச்சுக்கு போகிறேன், என்னதையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றான், பிள்ளைகளையும் நிம்மதியாக எடுத்து விடுக்க மாட்டேன்றாங்க, எங்கே போனாலும் டிப்ரெஷன். ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னா, அவங்க என்ன தான் குடித்தாலும், பிள்ளைங்க என்ன தான் கீழ்ப்படியாமல் இருந்தாலும், நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்ல. ஆண்டவரே, என் கணவர் குடிகார கணவன் தான், ஆனால் அவரை என்னைக்காவது ஒரு நாள் ரசிங்கப்பா, என்னைக்காவது ஒரு நாள் சபைக்கு கூட்டு வாங்கப்பா, நானும் என் கணவனும் சேர்ந்து போய் நாங்கள் சபையில் ஆண்டவரை பாடி ஆராதிக்க எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல. பிள்ளைகளுக்காக அவன் என்ன சேட்டை பண்ணாலும், அவன் கீழ்ப்படியாமல் இருந்தாலும், நம்மளை எதிர்த்து பேசினாலும், பிள்ளைகளுக்காக நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுறோம்ல. சபைக்கு வர்ற அந்த ஒரு ஆளும் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், உங்கள் குடிகார கணவனாக இருந்தாலும் பரவாயில்லை, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நான் தனியாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், மாதம் கணக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், வருஷ கணக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு மாற்றத்தை கூட தரமாட்டான்டாரு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அதான் நம்ம பார்க்குற லூக்கா 18:1 சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படியாக அங்கே ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுகிறாரு. அதை வீட்டில் போய் வாசி பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. உங்கள் கணவனை ஏன் பாதுகாக்கிறார் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஏன் பாதுகாக்கிறார் அப்படின்னா, ஜெபிக்கிற அந்த ஒரு மனுஷனை நிமித்தமாக, ஜெபிக்கிற அந்த ஒரு மனுஷனை நிமித்தமாக உங்களுடைய குடும்பங்களை என் கர்த்தர் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் வந்து ஒவ்வொரு ஜெபத்துலையும் உங்கள் பாஸ்டரை நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு ஜெபத்துலையும் சபை விசுவாசிகளை நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு ஜெபத்துலையும் பாஸ்டர்மாவை நினச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து உலகத்தின் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறத காட்டிலும் ஜெபிக்கிற நபர்களை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா அதை போல் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் காரணம். ஆமாம், எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம். ஏன்னா நான் பிறப்புலையே ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னா சர்ச்சு மெசேஜு எதுவுமே நான் விரும்பாத ஒருவனாக இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, ஆண்டவரே எப்படியாவது அவனை ரட்சிச்சிருங்கப்பா, எப்படியாவது அவன் உமக்கு பிரியமாக நடந்துடணுப்பான்னு சொல்லி அவங்க ஜெபம், அவங்க சிந்தின கண்ணீர் இன்னைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள் ஜெபம் நாட்கள் எடுக்கலாம், உங்களுடைய ஜெபம் அந்த ஒரு மனுஷனின் ஜெபம் அநேக வருஷங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீணாகவே ஆகாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காக, குடிக்கிற உங்கள் கணவனாருக்காக, உங்களை டிப்ரெஷன் படுத்துகிற ஒவ்வொருவருக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன், தனியாக இருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில், பிள்ளைகளை கொண்டு, கணவனாரை கொண்டு, ஒருவேளை யாருமே இல்லாமல் இருந்த கஷ்டப்படுறீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபத்தை என் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த சத்தம் உங்கள் காதில் கேட்கும்போது, நீங்கள் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணும்போது, ஒரு மனுஷனை கொண்டு, உங்களை கொண்டு தேசத்தை, சபையை, பிள்ளைகளை, குடும்பங்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால என்ன நடக்க போகுது, அந்த மைண்ட் தாட்டை என்ன செய்யுங்க, உங்கள் இடத்துல இருந்து எடுத்து போடுங்க. காலையில் அதிகாலையில் எழும்பி தனியாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, மதியம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, சாயந்தரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தானியேல் அப்படி தான் என்ன செய்தார், தான் வழக்கமாக செய்கிற முறைமையின்படியே பலகணிகள் மேலே போய் அந்த கதவை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டு என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு கூட்டத்தை கூட்டு போல. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் கும்பிட்டு, எப்பா நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டத்தை கூட்டு போகலை. அவரை சுற்றி ஆள் இல்லாமையும் இல்லை, ஆனால் அவர் தனியாக போய் தான் வழக்கத்தின்படி என்ன செஞ்சார், அவர் ஜெபம் பண்ணார். அதனால் உங்கள் பர்சனல் ப்ரேயரை, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்களும் ஆண்டவரோடு மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தனிமையில், அதாவது பர்சனலாக ஆண்டவரோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. உங்களை கொண்டு உங்கள் சந்ததியை கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை கொண்டு சபையை கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை கொண்டு பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ புரியுதா, ஒரு மனுஷனுடைய கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனுஷனுடைய பலம் என்னன்னு சொல்லி நமக்கு புரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நெகேமியா வந்து ஃபஸ்ட்டு அவன் எழும்புகிறான்.
எதனால்? நான் ஒரு மனுஷன் எழும்பும்போது என்னை கொண்டு நிச்சயமாக இடிக்கப்பட்ட அந்த எருசலேம் கட்டப்படும். நான் ஒரு மனுஷன் எழும்பும்போது நிச்சயமாக என்னை கொண்டு அந்த அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட வாசல்கள் கட்டப்படும் சொல்லி நெகேமியாவுக்கு நல்லாவே தெரிந்திருந்தது. அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்கலாம், வாசிக்க வேண்டாம். இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் சந்ததியோடு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு மனுஷன்தான் காரணம். அது யாருன்னா ஆபிரகாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். அப்போது இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், இயேசு இந்த பூமியில் வருகிறதற்கும் காரணம் யார் அப்படின்னா ஆபிரகாமாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல, இந்த கடற்கரை மணலை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு? திரும்பவும் ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, இன்னும் அதே நாளில் குறிப்பிட்ட நாளில் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ சாராள் என்ன தெரியுமா செய்கிறா? அவள் சிரிக்கிறா. அல்லேலூயா. இப்போது இந்த ஒரே ஒரு மனுஷன், சாராள் சிரித்தாலும் இந்த ஒரே ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வாக்கு அப்படியே அவன் நம்புகிறவனாய் அவன் காணப்படுகிறான். இன்னைக்கு விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனைவி நம்மளை சில காரியத்தில் நடக்காதுன்னு சொன்னாலும் நம்ம நம்பணும். அல்லேலூயா. சில நேரத்தில் கணவன் வந்து நம்ம விசுவாசத்தை குறைக்கும்படியாக பேசினாலும் நம்ம நம்பணும். அல்லேலூயா. கணவனை நம்ப சொல்லலை, மனைவியை நம்ப சொல்லலை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பணும். சொல்லுவாங்க, பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க பலவீன பாண்டங்கள் பெண்கள். அதனால் ஆண்கள் சில நேரத்தில் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கும் பொழுது பெண்களுக்கு சிரிப்பாக வரும், போயும் என்னத்தா பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு. இன்றைக்கி சில இடங்களில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பயங்கரமாக விசுவாசத்தில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து நான் விசுவாசத்தில் வந்து சோர்ந்து போக மாட்டேன், ஆனால் டிப்ரெஷன் வந்துடும். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே எதுவுமே வேலை செய்யாது, மைண்டு வேலை செய்யாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், எப்பா இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விடுப்பா பார்த்துக்கலாம், இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டார், இனிமேல் அவர் என்ன செய்வார்? நடத்துவார்னு சொல்லி விசுவாசத்தில் அவங்க நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார்கள். அப்போது கணவனும் மனைவிக்கும் சரி, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, ஒருவர் விசுவாசத்தில் குறைஞ்சி போகும்போது நம்மளும் உக்காந்துடக்கூடாது, ஆமாம் எப்பயுமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? உக்காந்துடக்கூடாது. சபையிலையும் சரி, உங்கள்கிட்ட யார்ட்டையாவது வந்து சிஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தர் இருக்குது, அது சரியாகவே ஆகாது, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? அவங்க விசுவாசத்தையும் குறைச்சி விட்டுறோம். ஆனால் ஆபிரகாம் வந்து மனைவி நகைச்சாலும், மனைவி நம்பாமல் இருந்தாலும் ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு தெரியும், என் கல்லுகளால் கூட எனக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும் சொல்லி ஆபிரகாம் நன்றாய் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போது குடும்பத்தில் 2 பேருமே விசுவாசமாக இருக்கணும், சபையில் எல்லாருமே விசுவாசமாக இருக்கணும். ஒரு விசுவாசத்தில் குறையும் போது அவங்கள தட்டி நம்மளை தூக்கி விடணுமே தவிர திரும்ப காலில் போட்டு நங்குன்னு மிதிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம அநேகருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? நான் ஏன் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், இன்னொருத்தவங்க வந்து விசுவாசத்தில் குறைவாக பேசும்போது நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? எப்பாடா நம்மளை விட படுமோசமாக இருக்கிறாங்க. நானே ஒரு 50% விசுவாசிக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து 40% விசுவாசித்தான் அப்படின்னா பரவாயில்ல, அவனை காட்டில் நான் 10% விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மிதின்னு மிதித்து அவனை விசுவாசத்தில் வளர விடாமல் நம்ம பண்ணிடுறோம். இன்னொன்று காரியம் புரிஞ்சுக்கணும், இந்த ஆபிரகாம் ஒருவனை நிமித்தமாக தேவன் சந்ததி ஆசீர்வதிக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவனை பார்த்து அவன் மனைவி விசுவாசத்தில் பலப்பட்டிருப்பான். அல்லேலூயா. விசுவாசத்தில் குறைஞ்சிருந்தா, இதுக்கப்புறம் பிள்ளை பிறகுமான்னு சொல்லி யோசிச்சிருந்தா, இதுக்கப்புறமா சந்ததி உண்டாகுமான்னு சொல்லி யோசிச்சிருந்தா, ஆனால் அந்த ஒரு மனுஷன் நிமித்தமாக மனைவி விசுவாசத்தில் பலமுள்ளவளாக மாறிட்டான். இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க விசுவாசத்தில் பலப்படணும்.
இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க கர்த்தருக்குள்ளே வளரணும். உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க தேவனுடைய பாதையில் நடக்கணும், சபைக்கு வரணும்னு சொல்லி விருப்பமுள்ளவர்களாக அவங்க மாறணும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அது பயங்கரமான காரியத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எலியாவா வேலைக்காரன் எலியா கேயாசி, அவன் இவனை எலியாவையும் கேயாசியும் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்போ இந்த வேலைக்காரன் கேயாசிக்கு என்ன பயம் அப்படின்னா, அவங்க கூட யாருமே என்ன செய்யலை, இல்லை. எலியா தனியாக இருக்கிறாரு, இவன் கேயாசியும் தனியாக இருக்கிறான். வெளியே பார்த்தா பயங்கரமான ரதங்கள் அப்படியே இருக்குது இவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. இவன் வேகமாக உள்ளே ஓடிட்டு எலியாட்ட போய் சொல்கிறான், எப்பா இன்றைக்கி நம்ம செத்தம் தொலைஞ்சிட்டோம், நம்மளை ஒரே மூட்டை கட்டியாக கட்டி கொண்டு போகிறாங்க, ஏன்னா பயங்கரமான பெரிய கூட்டம் நமக்கு விரோதமாக நிற்கிது அப்படிங்கிறாங்க. ஆனால் எலியாவுக்கு தெரியும், நான் தனிமையானவனாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு ஜபந்தான் பண்ணுறான். ஒரு மனுஷனுடைய ஜபம் அவனுடைய கண்களை திறக்குது. அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த மலைகளை சுற்றிலுமாக அக்னிமயமாத குதிரைகளும் ரதங்களையும் அவன் பார்க்கிறவனாக இருக்கிறான். அப்போ நான் நம்புகிறேன், அந்த ஒரு மனுஷனுடைய ஜபத்தை கேட்டு ஒருவனுடைய கண்ணை ஆண்டவரால் திறக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை கொண்டு அநேகருடைய கண்களை என் கர்த்தர் திறக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். என்ன குருடாக்கி வைத்திருக்கிறான்? சபைக்கு போனால் ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்பட்டுருவோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகம் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே அநேகருடைய கண்களை அந்த பிசாசானவன் மறைத்திருக்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி நான் நம்புகிறேன், உங்கள் ஜெபம் அநேகருடைய கண்களை திறக்கப்படட்டும், அநேகர் ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு கடந்து வரட்டும். யாரால தெரியுமா முடியும்? நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபத்தினால அநேகருடைய கண்களை என் கர்த்தர் அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனால் ஆண்டவரால் முழு உலகத்தையும் நீதிமானாக மாற்ற முடியும், ஒரு மனுஷனால் குடும்பத்தை பாதுகாக்க முடியும், ஒரு மனுஷனால் விசுவாசத்தை என்ன செய்ய முடியும், பிறருக்கு கொண்டு வர முடியும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனத்தை அவர் யாரை கொண்டு விடுதலையாக்கினார் அப்படின்னா, மோசே என்கிற ஒரே ஒரு இரட்சகனை தான் கர்த்தர் எழுப்புகிறாரு. அல்லேலூயா. இங்கே மோசே சொல்லுகிறாரு, நான் திக்குவாயி மந்தமாக இருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், எனக்கு பாட தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவனை என்ன செய்யுங்க, நீங்கள் அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு வேறு யாரை கூப்பிடணும்னு விருப்பமே இல்லை, பெரிய கூட்டத்தை தரட்டணும்னு சொல்லி விருப்பமே இல்லை. ஒரே ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் அப்படின்னா கர்த்தர் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு மனுஷனை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வந்தவராக இருக்கிறார். அப்போது மோசேக்கு என்ன தெரியுமா யோசிச்சிருப்பான், அங்கே இருக்காங்க எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் பயங்கரமான ஆட்கள், அங்கே ராஜா பயங்கரமான ஆள். அப்போ மோசே என்ன யோசிச்சிருப்பார் அப்படின்னா, நான் ஒருத்தன் போய் போகிறேன், அங்கே ஒருத்தனை கொண்டு அங்கே எப்படி இத்தனை பேர்த்து விடுதலை ஆக்கி கொண்டு வர முடியும் சொல்லி அந்த ஒரே ஒருத்தன் மோசே யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போ, உன் கூட நான் வரேன், நீ போ, உன் கூட இருந்து பெரிய காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி மோசேயிட்ட கர்த்தர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலையை தர, உங்கள் ஜெபத்தை கொண்டு அநேகருடைய வாழ்க்கை விடுதலையை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணியா அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, ஏன்னா நானே இன்னும் ஒழுங்காக ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல, நான் ஜெபம் பண்ணியா பிறர் ரட்சிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் செய்யுது நமக்குள்ளே கடந்து வருது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. அது வியாதியின் கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பிசாசின் கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மரண கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, ஒரு விடுதலை நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய ஒரு மைண்ட் செட் என்ன தெரியுமா பாஸ்டர்? டிப்ரெஷன் இல்லை, பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் என்ன செய்யும், வியாதி போகும். இன்றைக்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும், இன்றைக்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் வியாதி மாறும். யோசிக்கிறோமா இல்லையா?
அல்லேலூயா. ஆனால் மார்க்கில் 16 அதிகாரத்தில் சொல்கிறது, பாஸ்டர்னால் அல்ல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வர முடியும் அப்படின்னா என்னை கொண்டும் கர்த்தர் செய்வார், உங்களை கொண்டும் கர்த்தர் செய்வார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டும் ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? இப்போ நான் பாஸ்டர் அப்படின்றனால என்னை கொண்டு விடுதலை தரல, நான் பாஸ்டருடைய மனைவி அப்படின்றனால என்னை கொண்டு விடுதலை தரல. ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் கர்த்தர் விடுதலையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இதுக்கப்புறமா உங்ககிட்ட யாராவது வந்து எனக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, ஜோம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபோன் எடுத்துகிட்டு, பாஸ்டர் இங்கே வந்து ஒரு பிசாசு பிடிச்சவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜோம் பண்ணுங்க. பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் ஜோம் பண்ணுங்கம்மா, நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஐயா. ஐயோயோ பாஸ்டர் நான்லாம் ஜோம் பண்ணல. என்ன பயம்? ஜோம் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அது ஓடிட்டு நமக்குள்ளே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இன்றைக்கி அநேகருக்கு அப்படி இருக்குது. பிசாசு விரட்டும் போது ஒரு வேளை ஓடி போயிடுச்சு நம்ம மேலே வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது? எப்படி அற்புதம் நடக்கும்? எப்படி விடுதலை உண்டாகும் வாழ்க்கையில்? அதனால் ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் நடக்கும் அடங்கல் யாவன. ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடந்த நாட்களில் நான் சென்னை பகுதிக்கு நான் கடந்து போயிருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 4 வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்குது. ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அப்போது அவங்க வீட்டுக்கு நான் கடந்து போனேன். ப்ரேயர் பண்ணுறதுக்காக போனேன். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு முன்பதாக முழங்கால் போட்டு இருக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை. நான் கண்ணை மூடிட்டு ஒரு பாட்டு தான் பாட ஆரம்பித்தேன். அந்த பாட்டினுடைய 2 லைன் தான் பாட ஆரம்பித்தேன். கண்ணை வேற மூடி இருக்கேன். அந்த சகோதரி டமார்னு முன்னாடி விழுந்துட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா, அவங்க விழுந்தது பயம் இல்லை, ஒருவேளை முகத்தில் எங்கேயும் அடிபட்டுருமோ அப்படின்னு எனக்கு பயம் ஆகிடுச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ பாஸ்டர்னால தான் முடியும், பாஸ்டர்மானால தான் முடியும், ரெவரண்டுனால தான் முடியும் அப்படின்னா ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. ஒருவேளை பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு நம்ம பட்டை வாங்கியிருந்தோன்னா பட்டத்தை வச்சுக்கிட்டு பிசாசே போ அப்படின்னு என்ன செய்யாது, ஒன்றும் நடக்காது. அது டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். இவன் படிச்சுட்டு வந்த அந்த பட்டத்தெல்லாம் வச்சு நம்மளை விரட்டுறானே அப்படின்ட்டு. அப்போ எதனால் ஒரு விடுதலை உண்டாகுது அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறனால. இப்போ மோசேக்கு என்ன தைரியம் அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம்? ஆண்டவர் யாருன்னு சொல்லி தெரியாது. அப்போ தான் கேட்குறான், நீங்கள் என்னை அனுப்புகிறீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் என்னை யாருன்னு கேட்பாங்க, நான் யாருன்னு சொல்கிறது அப்படிங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ மோசேக்கும் ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்போ தான் முதல்ல ஒரு சந்திப்பு ஆண்டவருக்கும் மோசேக்கு உண்டாகுது. இப்போ இன்னும் என்னன்னா, மோசேக்கு சந்தேகம், உண்மையாகவே நடக்குமா நடக்காதா? அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறாரு, உன் கோலை கீழே போடு, உன் கையை மடியில் போடுன்னு சொல்லி சில அற்புதங்களை மோசேவுக்கு கர்த்தர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இதுக்கப்புறமா அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உண்மையான தெய்வம் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அதற்கு பின்பதாக அவன் எதை குறித்து யோசிக்கலை. தண்ணி இல்லையா, முழங்கால் போட்டு ஆண்டவரை கூப்பிடு. காடை வேணுமா, முழங்கால் போட்டு ஆண்டவரை கூப்பிடு. ஜனங்க முறுமுறுக்கிறாங்களா, முழங்கால் போட்டு ஆண்டவரை கூப்பிடு. இப்போ இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என்னை நடத்துகிறவர் யாருன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன். அவர் மேலே விசுவாசம் மோசேக்கு அதிகமாகிடுச்சு. அதனால தான் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மோசையால் அந்த ஒரு மனுஷனால் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனுஷனை கொண்டு அநேக விடுதலையை என் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நெகேமியா ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறாரு, நான் ஒரு மனுஷன் எழும்ப போகிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு முடிவெடுக்கணும். என் சபைக்காக, என் குடும்பத்திற்காக, என் கணவனாருக்காக, என் மனைவிக்காக, சபையை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, இந்த தாராபுரம் பட்டணத்திற்காக ஒருவர் நான் எழும்ப போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கணும். நீங்கள் எழும்பி, ஒரு மனுஷர் எழும்பி பாருங்க, உங்கள் கூட இருந்த கர்த்தர் பயங்கரமான காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய பலம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சா? ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினுடைய பலம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சா? ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவரால் விடுதலையை முடியும் நமக்கு தெரிஞ்சிச்சா? ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவரால் கட்ட முடியும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சா? அல்லேலூயா.
அதனால் நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை, தைரியமாக ஆண்டவரை விசுவாசித்து செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 1வது அதிகாரம், அதில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதாவிலிருந்து வந்தார்கள், அவர்களிடத்தில் மீந்து இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு காரியம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனை கொண்டும் கட்ட முடியும். 2வது காரியம், கட்டப்படுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த யூதர்லேருந்து வந்த சில பேரையும் சிறையிருப்பிலிருந்து வந்த சில பேரையும் இந்த நெகேமியா விசாரிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சபையை குறித்து விசாரிக்கிறவராக இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கு, வாசல் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, யூதர்லேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு அதை குறிச்செல்லாம் கவலை இல்லை. ஆனால் இந்த நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கும்போது இந்த நெகேமியாவை பார்க்குறதுக்காக கொஞ்சம் பேர் வர்றாங்க. அப்போ அவங்கக்கிட்ட, நல்லா இருக்கீங்களா, இந்த சிறையிருப்பிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எருசலேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நெகேமியா அவங்களிடத்துல விசாரிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் பார்த்து சிலரை விசாரிக்கணும். அல்லேலூயா. சபையை விசாரிக்கணும், ஊழியத்தை விசாரிக்கணும். பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் ஊழியம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, ஊழியத்தில் அடுத்து நம்ம என்ன செய்யலாம், சபையை குறித்து விசாரிக்கணும். பாஸ்டர் சபையில் என்னென்ன போயிட்டுருக்கு, அடுத்து நம்ம என்ன காரியத்தை செய்யலான்னு சொல்லி சபையை குறித்து விசாரிக்கும் போது தான் சபை கட்டப்படும். அல்லேலூயா. விசாரிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, பாஸ்டர்கிட்ட வந்து பேசுகிறது கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறது கிடையாது. நம்ம பாட்டுக்கு வர்றோமா, ஆமென் ஸ்தோத்திரம் போட்டோமா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடறோம், ஓடிடுறோம். அதுதான் நடக்குது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக சபைகள் கட்டப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சபையில் இருக்கிறவங்க ஊழியத்தை விசாரிக்கிறாங்க, சபையில் இருக்கிறவங்க பாஸ்டர் வந்து விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கெல்லாம் என்ன தெரியுமா மனநிலைமை, நாங்கள் ஏன் விசாரிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் தான் எங்களை விசாரிக்கணும், பாஸ்டம்மா தான் எங்களை விசாரிக்கணும், நாங்கள் ஏன் போய் ஊழியத்தை விசாரிக்கணும், நாங்கள் ஏன் போய் சபையை விசாரிக்கணும்னு ஒரு எண்ணம் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இடத்துல இருக்குது. பாஸ்டர் உங்களை விசாரிக்கணும் தான், பாஸ்டருடைய மனைவி உங்களை விசாரிக்கணும் தான். ஆனால் நீங்களும் ஊழியத்தை குறித்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து, பாஸ்டர் ஊழியத்தை செய்யலாம், அடுத்து ஊழிய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 52 நாள் ஜெபம் வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பிளான் வச்சுருக்கீங்களா? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை. ஏன்? அவர் என்ன விசாரிக்கணும், நான் ஏன் அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சபை கட்டப்படணும் அப்படின்னா ஊழியத்தை குறித்து சபை விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக இடங்களில் விசுவாசிங்க சர்ச்சுக்கு வரல அப்படின்னா யார் விசாரிக்கணும்? ஊழியர் தான் விசாரிக்கணும். ஸ்கூலுக்கு போகலன்னா யார் பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறா? பேரண்ட்ஸ். ஏன் டீச்சர் ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏன் நம்ம வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டு, டீச்சர் இன்றைக்கி உடம்பு முடியலை, நாங்கள் வந்து வெளியே போகிறோம். ஏன் சொல்கிறோம்? வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு நீங்கள் போகல, லீவு போட்டீங்க, வேலையில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்களா? விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஃபோன் பண்ணி எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவு வேணும், ஏன்னா நாங்கள் வெளியே போகிறோம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ வேலை ஸ்தலங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை, பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம சபைக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றோம்? நம்மளால் வர முடியலை, பாஸ்டர் விசாரிக்க தான் செய்யணும், அவரும் விசாரிக்கிறாரு, ஆனால் நம்மளும் என்ன செய்யணும், சொல்லணும், விசாரிக்கணும். பாஸ்டர் இப்படி இருக்குது, இங்கே போகிறேன். அல்லேலூயா. விசாரிக்கும் போதே நமக்கு பயங்கரமாக கோவம் வருது. அல்லேலூயா. ஏமா சபைக்கு வரல, ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டால், பாஸ்டர் என்ன இப்படி கேட்டார். அல்லேலூயா. நடக்குதுங்க, அநேக சபைகளில் நடக்குது. பாஸ்டர் கடிந்து கொண்டால் சபைக்கு வரமாட்டேன்றோம். பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தை இங்கே வந்து கடினமாக வருதுன்னா சபையை மாற்றிட்டு போயிடுறோம்.
அல்லேலூயா. நீ ஒரு சபையில் நிலச்சிருக்காம நீ ஒவ்வொரு சபையாக போய்கிட்டே இருந்த அப்படின்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல் என்பது நம்மளை உருவாக்குறதுக்கு தான். ஏன் உங்கள் பிள்ளையை அடிக்கிறீங்க? ஏன் உங்கள் பிள்ளையை திட்டுறீங்க? அடிக்காதீங்க, திட்டாதீங்க, ஒன்றும் சொல்லாதீங்க. பிள்ளை கூட கெட்டு போட்டோம், என்னமோ பண்ணி தொலையட்டும், பிள்ளை மேலே எந்த அக்கறையும் எடுக்காதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. ஏன் நம்ம திட்டுறோம்? பிள்ளை நல்லா வளரணும் பாஸ்டர், பிள்ளை நல்லா படிக்கணும், பிள்ளை நல்ல நிலைமைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறையா சம்பாதிக்கணும். உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கும்போது எங்களை நம்பி தானே ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்களை கடிந்து கொள்ளும்போது ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க? உங்களை ஒரு காரியத்தை சொல்லி ஏன் சபைக்கு ஒழுங்காக வரமாட்டேன்றீங்க? ஏன் ப்ரேயருக்கு வர முடியலை? ஏன் ஜெபத்துக்கு கலந்து கொள்ள முடியல? திட்டும்போது ஏன் நமக்கு கோபம் வருது? அல்லேலூயா. நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொன்னேன். ஏன்னா அதுதான் நடக்குது. அல்லேலூயா. அதனால் விசாரிங்க. ஊழியம் என்ன பண்ணலாம், கேரல் ரவுண்டு என்ன பண்ணலாம், கிறிஸ்மஸ் என்ன பண்ணலாம், நியூ இயர் என்ன பண்ணலாம், 52 நாள் ஜெபம் என்ன பண்ணலாம், லாஸ்ட் நாள் என்ன பண்ணலாம், சாப்பாடு போடலாமா, இல்லை டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணலாமா? விசாரிங்க, பாஸ்ட்டை விசாரிங்க. இப்படி விசாரிக்கும் போது தான் ஊழியம் கட்டப்படும். அல்லேலூயா. நீங்கள் விசாரிக்க ஊழியமும் கட்டப்படும், நம்முடைய குடும்பமும் கட்டப்படுகிறதா இருக்கிறது. அதை தான் இந்த நெகேமியா செய்கிறார். ஃபஸ்ட்டு காரியம், அவங்க நெகேமியா பார்க்க வரும்போது எப்படிப்பா இருக்கீங்க விசாரிச்சாரு. அங்கேருந்து வந்தவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எருசலேம் எப்படி இருக்குது விசாரிச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு காரியம், சபையில் இருக்கிற விசுவாசங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, விசாரிங்க. அல்லேலூயா. பாஸ்டரையும் விசாரிக்கணும், ஊழியத்தையும் விசாரிக்கணும், பக்கத்தில் இருக்க விசுவாசங்களை என்ன செய்யணும், விசாரிக்கணும். இன்றைக்கி அநேக சபையில் புதுசாக ஒரு ஆத்மா வருது அப்படின்னா விசாரிக்க மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. சபை முடிஞ்ச உடனே எப்போ தான் ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஒரு 2 நிமிஷம் நின்று, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சொல்ல முடியுதா நம்மளால்? சபை முடிஞ்ச உடனே காலில் ஒன்று சுடுதண்ணி கட்டிடுறாங்க, இல்லைன்னா சக்கரத்தை கட்டிடுறாங்க. பாஸ்ட் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணும்போது கடைசி ஜெபத்தில் கண்ணை மூடுறாரு, ஆனால் திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. ஏன் கேட்டால் பாஸ்டர் டைம் இல்லை, பாஸ்டர் டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம எங்கிட்ட ஓடுறோம். போய் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வீட்டில் போய் அப்படியே சேரில் உட்காந்து எப்பாடா அப்படின்னு உட்காருவாங்க. அந்த உட்கார்றதுக்கு தான் அவ்வளோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் சபையில் நம்மளால் உட்கார முடிஞ்சிச்சு. மற்றவங்களை விசாரிக்கிறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன் விசாரிக்க முடியல தெரியுமா? இங்கிட்ட பார்த்தா இங்கிட்ட ஒரு வெட்டு மூஞ்சிய, இங்கிட்ட பார்த்தா இங்கிட்ட ஒரு வெட்டு. ஏன்னா முடிச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் கை கொடுக்குறோமா? கொடுக்கணும். ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்து ப்ரைஸ் லார்ட் சொல்கிறோமா? சொல்லணும். நேராக ஒரு ஆள் வரும்போது டபக்குன்னு திரும்பிட்டு இங்கிட்டு போகிறது. அல்லேலூயா. இல்லை இங்கிட்ட ஒரு ஆள் வரும்போது இங்கிட்ட திரும்பிட்டு இங்கிட்டு போகிறது. ஏன் பாச அவன் எனக்கு பிடிக்காது பாச, அவன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, பிறர் மேலே நமக்கு கசப்பு, அப்புறம் எப்படி விசாரிக்க முடியும்? வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், கூடி வருதல் தீமைக்காக கூடி வரக்கூடாது, அந்த கூடி வருதல் நன்மைக்காக கூடி வரணும். நான் நம்புகிறேன், சபை என்பது தேவன் நம்மளை கூடி வர பண்ணுகிறார் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவரை விசாரிக்கணும், ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் சபை கூடி வருதலை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எப்படியோ போங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு விடுறதுக்காக அல்ல. அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் சபை முடிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்யணும், விசாரிக்கணும். பக்கத்தில் பார்த்து விசாரிங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி இடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெப குறிப்பு என்ன, ஏன்ட்ட சொல்லுங்கள். பிரதர் உங்கள் ஜெப குறிப்பு என்ன, வேலையில் பிரச்சனையாக இருக்கா, எனக்கு இப்படிப்பட்ட உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் சபைக்கு வரதுக்கு காரணம் அதான் பாஸ்டர். நான் சபைக்கு ஒரு ஆத்மாவை நான் கூப்பிடும்போது நான் என்ன சொல்லி தெரியுமா கூப்பிடுவேன், உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க, சபை என்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுடைய பாரத்தை அவங்க சுமப்பாங்க, உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வாங்க, உங்களை விசாரிப்பாங்க. சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் அவன் மட்டும் இருப்பான், எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்போ இவன் என்ன யோசிப்பான், என்ன பாஸ்டர் என்னென்னமோ சொல்லி கூட்டு வந்தார், ஆனால் இங்கே பார்த்தா எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யும். அதனால் வர்ற விசுவாசிங்களுக்கு
இடறுதலாக வந்து நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால் புதுசாக வர விசுவாசிகளை விசாரிங்க, பக்கத்தில் இருக்கிற பழைய விசுவாசிங்களையும் விசாரிங்க. ஊட்டியில் எங்கள் சர்ச்சில் ஒரு 7th டே சர்ச்சுக்கு போகிறவங்க, ஒரு ஃபேமிலியாகவே 7th டே சர்ச்சுக்கு போகிறவங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்ற யூத்தோட ஒரு ஃப்ரெண்டு, அவன் நம்ம சபைக்கு ஒரு வாரம் வந்தான். புது பைக்கு வாங்கிட்டு வந்தான். பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். நானும் வந்து அவன்கிட்ட ஜோம் பண்ணேன். அப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன், எப்பா அடுத்த வாரம் நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு. அவன் அவங்க ஃபேமிலி எல்லாமே 7th டே போகிறவங்க. சரின்ட்டு அவனை சர்ச்சுக்கு வர சொல்லிவிட்டு, எனக்கு சென்னையில் ஒரு வேலை, நான் அங்கே போயிட்டேன். என்னோடய ஒய்ஃபினுடைய டெலிவரிக்காக நான் அங்கே போயிட்டேன். அவன் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, ஆராதனை முடிஞ்சிருச்சு, மெசேஜ் முடிஞ்சிருச்சு, அவன் வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த வாரம் பார்த்தா அவன் ஆளை காணோம். அல்லேலூயா. இங்கே கஷ்டப்பட்டு பேசி 7th டே சர்ச்சு தான் இருந்தாலும் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி, இதுதாப்பா உண்மைன்னு சொல்லி, வேதத்திலிருந்து சில வசனத்தை எடுத்து சொல்லி அவனை சர்ச்சுக்கு வர வச்சோம். ஒரு வாரம் வந்தால் அடுத்த வாரம் அவன் ஆளை காணோம். அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், ஏன்ப்பா அவன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு காரியம் சொன்னான். நான் சர்ச்சுக்கு வந்தேன், பாஸ்டரும் இன்னும் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் என்னை விசாரிக்கிறாங்க, வேறு யாருமே எனக்கு யாரோ மாதிரி தெரியுது. சபைக்கு வந்தேன், வேறு யாரோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, என்னை எப்படி இருக்கேன்னு கூட கேட்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூட்டு வந்த ஆத்துமா பாஸ்டர். அதுக்கப்புறம் அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம்? விசாரிக்கணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை விசாரிக்கணும், பாஸ்டர் விசாரிக்கணும், ஊழியங்களை விசாரிக்கணும், சபையை விசாரிக்கணும். இப்படி இருக்கும்போது தான் சபை கட்டப்படும். நான் விசாரிக்கவும் மாட்டேன், ஒன்றும் மாட்டேன், நான் வருவேன் போவேன் அப்படின்னு போனோம் அப்படின்னா சபை நிச்சயமாக என்ன செய்யாது? வளரவே வளராது, கட்டப்படவும் கட்டப்படாது. நான் உண்மையே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் பாஸ்டர், என் சபை இப்படி இருக்க காரணம் நாங்கள் தான். எந்தெந்த சபை அப்படி இருக்க காரணம் அங்கே இருக்க பாஸ்டரும் அங்கே இருக்க விசுவாசிகளும் தான். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக சபையை என் தேவன் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் சதீஷ் பாஸ்டர் வந்தார்ல, அவர் வந்து உண்மையாக அவர் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. சென்னையில் வந்து வேலை கிடச்சிருச்சு. அப்போ அவர் ஒரு காரியம் சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அண்ணன் வந்து அங்கே சென்னைக்கு போகிறான், பெரிய சர்ச்செல்லாம் வேண்டாம், சின்ன சர்ச்சு, ஓரளவுக்கு மீடியமாக இருக்க சர்ச்சு எதுன்னு சொல்லுங்கள், ஆவிக்குரிய சர்ச்சு, நான் எங்கள் அண்ணனை அங்கே போக சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த பாஸ்டர். நான் கேட்டேன், எதுக்கு பெரிய சர்ச்செல்லாம் போக வேண்டாம், ஒரு மீடியமான சர்ச்சை வந்து எதுக்கு போக சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் உண்மை பாஸ்டர், பெரிய சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா யார் வர்றான் யார் போகிறான்னே தெரியாது. அல்லேலூயா. இதுவே ஒரு மீடியமாக இருக்க சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னா புது விசுவாசிங்க வர்றது தெரியும், பாஸ்டர் விசாரிப்பார், அங்கே இருக்கிற ஜனங்களை விசாரிப்பாங்க. அதுக்காகவே அவர் சொல்கிறாரு, வேண்டாம், ஒரு மீடியமாக இருக்க சர்ச்சு எதுன்னு சொல்லுங்கள், எங்கள் அண்ணனை நான் அங்கே அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லோரும் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாங்க? என்னை யாராவது விசாரிக்க மாட்டாங்களா, என் கவலையை யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டாங்களான்னு சொல்லி ஜனங்கள் ஏங்கின்னு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் செய்கிற தவறு, பிறரை நம்ம விசாரிக்கவும் மாட்டேன்றோம், கண்டுக்கவும் மாட்டேன்றோம். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லா காரியங்களிலும் அந்த சபையில் நெகேமியாவை போல பிறரை விசாரிங்க, நிச்சயமாக சபையை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1:27 நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1:27 கவனிக்கணும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் உபத்திரப்படுகிறவர்களையும் விசாரிக்க எப்படிப்பட்ட மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இன்றைக்கி பக்தின்னா என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறாங்க? 1 மணி நேரம் வந்து முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில் பேசினா அது ஒரு விதமான பக்தி தான்.
ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் வெள்ளை சட்டை போட்டு வந்தால் நான் பக்தி உள்ளவன், நான் வந்து பாஸ்டாக இருந்தால் நான் பக்தி உள்ளவன், நான் வந்து சபையில் எல்லா காரியத்தையும் செஞ்சேன் நான் பக்தி உள்ளவன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் உபத்திரவத்தில் இருக்கிறவங்களையும் விசாரிக்கிறோம்ல, அதுதான் உண்மையான பக்தின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உண்மையான பக்தி என்ன அப்படின்னா, பிறரை விசாரிக்கிறது, உபத்திரவத்தில் இருக்கிறவங்களை, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, முடியாமல் இருக்கிறவங்களை அவங்கள விசாரிக்கிறது தான் உண்மையான பக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம உண்மையான பக்தி ஆண்டவரிடத்தில் காட்டுறோமா, இல்லை ஜனங்கள் வந்து நம்மளை வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சில காரியத்தை நம்ம பண்ணுறோமா? அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, நீ வந்து உன்னை சுட்டெரிக்க கொடு, அல்லேலூயா, உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ அன்னதானம் பண்ணினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவுமே இல்லை, நீ செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நீ மற்றவங்களை விசாரிக்காமல், திக்கற்ற பிள்ளைகள் இடத்துல நீ எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம, பிறரை வந்து விசாரிக்காமல் நீ என்ன செஞ்சாலும், உன் சரீரத்தை நீ சுட்டெரிக்க கொடுத்தாலோ, நீ உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ வந்து தான தர்மம் பண்ணினாலோ, உன் பக்தி அது வீண் தான், உன் அன்பு வீண் தான். அல்லேலூயா. அப்போ உண்மையான பக்தி எது அப்படின்னா, சபை என்பது ஒரு குடும்பம், அதை விசாரிக்கிறவங்களுக்கு தான் உண்மையான பக்தி. அதை தான் நெகேமியா செய்கிறாரு. வந்த உடனேயே அவங்களையும் அவங்க ஜனத்தையும் அவங்க இருந்த இடத்தையும் நெகேமியா விசாரிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:8 நம்ம வாசிக்கலாம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நெகேமியாவை போல நீ உன் குடும்பத்தை நீ விசாரிக்கல அப்படின்னா, உன் சபையை நீ விசாரிக்கல அப்படின்னா, உன் பாஸ்டர் குடும்பத்தை விசாரிக்கல அப்படின்னா, உன் புதிதாக வந்திருக்கிற ஆத்மாவை நீ விசாரிக்கல அப்படின்னா, நீ விசுவாசியிலும் மோசமான அவிசுவாசியிலும் கெட்டவன் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அவிசுவாசியிலும் ரட்சிக்கப்படாதவனை விட கெட்டவனாக இருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் விரும்புகிறத நம்ம விசாரிச்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக பக்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் விசாரிக்கிறவராக நாம் இருக்க வேண்டும். ஃபோன் பண்ணுங்க, பேசுங்க, சபையை குறித்து விசாரிங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நம்பர் இருக்கா? எல்லாரும் நம்பரும் எனக்கு பாச சில சர்ச்சில் பக்கத்தில் உட்காந்துருக்கங்க, எனக்கு இல்லை. பக்கத்தில் விசுவாசிங்க, இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களே அவங்க யாருன்னு கேட்டால், அதுவா எனக்கு தெரியலையே அப்படிங்கிறோம். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவளையும் விசாரிங்க. நிச்சயமாக கர்த்தர் சபையை கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சொல்லப்பட்ட காரியங்களை மறந்துடாதீங்க. ஒரு மனுஷனுடைய என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் விசாரிக்கிறவளாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்த தகப்பன் 1000ஆக மாற்றி ஆசீர்வதித்தான்னு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. தேவன் ஒருவனாய் இருக்கிறவனை அழைக்கிறவரும், அவனிடத்தில் ஆசீர்வாதத்தை வைக்கிறவரும், அவனிடத்திலிருந்து ஒரு கூட்டத்தை எழும்ப பண்ணுகிறவரும், அது மாத்திரமல்ல அவனை கொண்டு தமது பராக்கிரமமான காரியங்களை செய்கிறவரும், அவனை கொண்டு தமது ராஜ்யத்தை கட்டுகிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். நாம் ஒருவராய் இருந்தாலும் நாம் பலமுள்ளவர்களாக இருக்கணும். நாம் ஒருவராய் இருந்தாலும் விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவராய் இருக்கிறோம் என்று அவிசுவாசப்படாதபடிக்கு, நான் ஒருவனாய் இருந்தாலும் நான் ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், நான் உத்தமனாக நீதிமானாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், நான் பாரப்படுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கி பாஸ்டர் எடுத்த மெசேஜ் எனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம் வரவங்கெல்லாம் பேசி முடிக்கட்டும். நம்ம கடைசியாக என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஸ்டோரேஜெலாம் ஒதுக்கி வச்சுட்டேன், எல்லா மெசேஜையும். ஆனால் நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு. சதீஷ் பாஸ்டரே அதான் சொன்னேன், நீங்கள் தொட்டுட்டீங்க ஆனால் முழுசாக முடிக்கல, இவரும் தொட்டுட்டாரு ஆனால் முழுசாக முடிக்கல. அல்லேலூயா.
அதனால ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தேவன் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். நான் நினைப்பேன் சில சமயங்களில் ஒருவேளை பிரசங்கத்தை மாற்றிடுவாங்களோன்னு யோசிப்பேன் நான். ஏன்னா நான் யாருக்குமே இதை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆவியானவர் நடத்துகிறபடி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னுவேன். அப்போ சில சமயங்கள் அவங்க எப்படி நடத்துவாங்க, ஏது நடத்துவாங்கன்னு ஒரு ஒரு பக்கம் ஒரு உறுத்தல் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம், ஒரு உறுத்தல் இருக்கும். ஆனாலும் கடந்த 2 ஊழியர்களும் பேசின வார்த்தைகளில் தேவன் என்னோடு பேசின அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே இவர்களையும் வைத்ததும், எனக்கு கொடுத்த வார்த்தையில் சில வார்த்தைகளை தொட்டுட்டு போனதும் ஆச்சரியமாக இருக்குது. காரணம், தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் ஒருவனை குறித்து அழகாக தேவ மனிதர் நம்மோடு பேசினார். அந்த ஒருவனாய் நாம் இருக்க தேவனிடத்தில் விட்டு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் மாத்திரம். ரிபாடா ஹதர பாலா ரகதா ரணமானா ஷகதக ரிபாலா சந்தூரு நோஹேதி ரினிமானா ஷதரி பாபா லகடக தகரணமா ரேமானா லகடிக தகடுகோ தேக திரிகந்தட பௌதர பல ரகதக ரணமானா ரேஷல ரக்கத ரிபட ஹதரி பாபா ரகடா ஹதரா ஹதர கதரவா. அவியானவரே, நான் ஒருவனாயிருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன். நான் ஒருவனாயிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன். நான் ஒருவனாயிருந்தாலும் நான் பெத்தேலிலே இருக்கிறேன். நான் ஒருவனாயிருந்தாலும் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். நான் ஒருவனாயிருந்தாலும் தேவ திட்டத்துக்குள் இருக்கிறேன். எஸ், ஆம் ஆண்டவரே, நான் ஒருவனாய் இருக்கிறதுனால நான் சோர்ந்து போக விரும்பலப்பா. நான் சோர்ந்து போய் சூறை செடிக்குள்ளே போகாதபடி நான் ஒருவனாயிருந்தாலும் என்னை கொண்டு தேவன் செய்த பல பராக்கிரமான நினைவு கூறுகிறேன். எஸ், இனி வருகிற நாட்கள் என் குடும்பத்துக்காக நான் ஒருவன் இருக்கிறேன். என் சபைக்காக நான் ஒருவன் இருக்கிறேன். என்னுடைய தெருக்காக நான் ஒருவன் இருக்கிறேன். என் பட்டணத்துக்காக நான் ஒருவன் இருக்கிறேன். என்னுடையதான ஸ்தோத்திரம் உறவினர்களுக்காக நான் ஒருவன் இருக்கிறேன். நான் ஒருவன் திறப்பிலே நிற்பேன். நான் ஒருவன் சுவரை அடைப்பேன். தேவன் தேடின அந்த ஒருவனாய் நான் ஒருவனாய் மாறுவேன். அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் விசாரிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிறோம்ப்பா. அன்று நெகேமியா விசாரித்தார், எஸ்ரா விசாரித்தார், மொர்தெகாய் விசாரித்தார், ஆபிரகாம் விசாரித்தார். அப்பா, நாங்களும் விசாரிக்கிற இருதயமுடையவர்களாக இருக்க நாங்கள் தேவனிடத்தில் விசாரிக்கணும், சபையில் விசாரிக்கணும், சக ஜனங்களை விசாரிக்கணும், ஊழியத்தை விசாரிக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆவியானவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒருவேளை எங்களுக்கு விசாரிக்கிற இருதயம் இல்லாது இருந்தால் இந்த நாளில் எங்களுக்கு விசாரிக்கிற இருதயத்தை கொடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்கள் எழுதிய ஒவ்வொரு நிருபத்தின் முடிவில் சொல்கிற வார்த்தை, நான் அவர்களை விசாரிக்கிறேன், நான் இவர்களை விசாரிக்கிறேன். இவர்கள் உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னாங்க, அவங்க உங்களை விசாரித்ததாக சொல்ல சொன்னாங்க, அவங்க உங்களிடத்துல பேச. அப்போ ஒவ்வொரு நிருபமும் ஒரு அன்பை வெளிப்படுத்துது. அந்த அன்பின் வெளிப்பாடு விசாரணையாய் மாறுகிறது. ஒருவர் விசாரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் விசாரிங்கள்னு சொன்னீர். ஒருவர் விசாரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இதுவரைக்கும் எங்களுக்குள்ள நான் ஒருவன் என்ற அச்சம் இருந்தது. இன்றைக்கு அது மாறியது. நான் ஒருவனாய் என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்டேன். தேவன் விசாரி, எல்லாவற்றையும் செய்ய கிருபையை தருகிறேன் என்று சொல்லுகிறீர். நாங்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் இந்த வார்த்தை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட தேவ ஊழிய மனிதனுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, ஊழியரை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிங்க. நாளைய தினத்தில் இன்னும் பலத்தோடு பேச கர்த்தர் உதவி செய்வீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை பெருகட்டும். சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஒருவனாய் இருந்தாலும், அவர்கள் ஒருவர்களாய் இருந்தாலும் அவர்களோடு தேவன் இருக்கிறீர். அவர்களிடத்தில் விசாரிக்கிற பக்குவம் இருக்கிறது. இவர்களை கொண்டு எங்களை கொண்டு குடும்பங்கள் கட்டப்படும், எங்களை கொண்டு சபை கட்டப்படும், எங்களை கொண்டு தேசம் கட்டப்படும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னது போல நாங்கள் ஒருவனாயிருந்தாலும் பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.